One eternity later. ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் ஹரே கிருஷ்ணா. இது தேர்ட் டே ஆஃப் மேட்ச் ப்ரிப்பரேஷன். பெங்களூருக்கு வந்தாச்சு. மறுநாள் காலையில் வழக்கம் போல் காலையில் இருந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இங்கே பிஜியில் இருக்கும்போது ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோம். எப்போவுமே வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிடுவேன். பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டெஸ்டாஸ்டரோன் அண்ட் பாடி குளிர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணோம். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சில லைட்டாக கோல்டாக இருந்தது. சரி, அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு அப்படியே மீட்டிங்லாம் வந்தது. மீட்டிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த வீடியோ எடிட்டிங் வேலைலாம் வந்தது. எடிட்டிங்னால் பெருசாக ஒன்றும் வெறும் கட் ஜாயிண்ட் அதெல்லாம் மொபைலில் அப்படியே பார்த்துட்டு சும்மா வீடியோக்காக லைட்டாக ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தேன். அப்படியே ஒர்க்கு முடியும்போது காலைல அப்படியே முரட்டு பசி. பிஜியில் சமைச்ச உப்புமா, சட்னி, அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6 முட்டை, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே டீம் ஒரு மீட்டிங் இருந்தது. பசங்க கூட மீட்டிங்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியம் டைமில் அப்படியே பசிச்சது. சரி, சும்மா அப்படியே லைட்டாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு எனி ஒன். ப்ராசஸ் ஃபுட் யாரும் சாப்பிடாதீங்க. அப்புறம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற வேலை தான் இருந்தது. வீடியோக்காக அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர்மெலன் இருந்தது. அதனால் ப்ரீ ஒர்க் அவுட் தான். எப்போவுமே நான் ப்ரீ ஒர்க் அவுட் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். எடுக்கிறதா இருந்தால் பனானா எடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முட்டை ஒன்று இருந்தது, அதை சாப்பிட்டேன். மழை பெஞ்சிட்டு இருந்தது வெளியில். பைக் எடுத்துகிட்டு போய் எதுக்கு நாஸ்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 900 மீட்டர் தான் அப்படியே வாக்குக்குள்ளே ஜிம்முக்கு போயிட்டு வழக்கம் போல் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஷுவல் ரொட்டீன் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆங்கிள்டு வாக் முடிச்சுட்டு சும்மா அது வார்ம்அப்காக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மூடே இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. கடைசியில் பார்த்தா அது எக்ஸ்ப்ளோஷன் டே ஆகிடுச்சு. வெயிட்டட் ஜம்ப்ஸ் ஒரு 35 kg 4 reps முடிச்சிட்டேன். 10 counts. இதுவும் சேம் 4 sets. அதே இது என்ன மிஷினே தெரியாது, ஆனால் ஜம்ப்பு டேக்அவுண்டாக இது கன்ஃபார்ம் ஹெல்ப் ஆகும்னு அது மட்டும் நான் தெரிஞ்சு அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலைலாம் பண்ணேன், அது சொல்லலை. அதுக்கப்புறம் பிஜிக்கு வந்துட்டு பிஜி சாப்பாடு புளி சாதம், முட்டை ஒரு 2 முட்டை இருந்தது, முட்டை சாப்பிட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஆயிலு. இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய யூஷுவல் ரொட்டீனு. ப்ரோட்டீன் ஷேக் வந்து சீட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன் சாப்பிட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸ் எப்பவுமே சாப்பிடுவேன். பொமோகிரானட் எல்லாம் ஆரஞ்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பிஜி ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நிறையா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. தெய்வமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கலான்னு போனேன். ஆனால் நடுராத்தில் பயங்கரமான கிரேவிங். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு ப்ரோட்டீன் பார் இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கலான்னு பார்த்தேன். See you all. The Svidanya.